நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th சாப்டர் trigonometry பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 6.1. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு சம்மு ப்ரூஃப் த ஃபாலோவிங் ஐடென்டிட்டி. ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னன்னா காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டான்னு இருக்குது. ஸோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா, காட் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். டேன் தீட்டாவை எப்படி எழுதலாம், சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா, இதோட டினாமினேட்டரும் இதோட வேறு வேறு இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கணும். சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எல்சிஎம் எடுத்தாச்சு. எல்சிஎம் இப்போ இங்கே சைன் இருக்குது. ஸோ காசு மட்டும்தான் இல்லை. ஸோ காசு இன்ட்டு காசு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள், இங்கே காசு இருக்குது. காசு எழுதக்கூடாது, சைனு தான் எழுதணும். இங்கே சைனு இந்த சைனும் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேங்களா, இதை அப்படியே பிரித்து எழுதுங்க. எப்படி எழுதலாம், 1 பை சைன் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா. 1 பை சைன் தீட்டாவை எப்படி எழுதலாம், கொசெக் தீட்டான்னு எழுதலாம். 1 பை காசை சீக்கன் தீட்டா. நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணணும், சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா. ஓகேங்களா, இப்போ மல்டிப்ளிகேஷனில் மாறி இருந்தாலும் அது அப்படியே இப்படி எழுதிக்கலாம், சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. என்னென்னா காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டாவை சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு. ஃபஸ்ட்டில் செகண்ட் டிவிஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். டேன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எழுத்தாச்சு. என்னது, டேன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இதை என்ன பண்ணலாம், இங்கே tan பவர் 4 இங்கே tan ஸ்கொயர்டு, ரெண்டுத்துலேருந்து காமனாக tan ஸ்கொயர்டை வெளில எடுத்துடலாம். காமனாக வெளில எடுத்தோம்னா ஒரு 2 வெளில வந்துச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், tan ஸ்கொயர் தீட்டா இருக்கும். இங்கே பாருங்களேன், மல்டிபிள் பண்ணுங்கள். tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா tan பவர் 4 தீட்டா. அதே இது வந்துடுச்சு. இங்கேருந்து டேன் ஸ்கொயர் தீட்டா காமனாக வெளில எடுத்தாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்னா 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். டேன் ஸ்கொயர் தீட்டா இதுக்கு என்னென்னா ஃபார்முலா 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டான்னு என்ன, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ இந்த டேன் ஸ்கொயர்டு இருக்குல்ல, இங்கே ஆன்சரில் எல்லாமே சீக்கனாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம சீக்கனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இங்கே 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டானா என்ன ஃபார்முலா இருக்குது, சீக்கன் ஸ்கொயர்டு. இங்கே பாருங்களேன், இந்த டேனை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. தீட்டா இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, இந்த 1 அந்த சைடு போனால் -1. இங்கே பாருங்களேன், இப்போ டேன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. அதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா, டேன் ஸ்கொயருக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. இதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1 ஆல்ரெடி என்ன இருக்குது, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஓகேங்களா, இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். சீக்கன் ஸ்கொயர் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா, ஸோ இப்போ ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணியாச்சா, சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே பாருங்கள், ஆர்ஹெச்எஸ் சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு.